உங்க ரெண்டு பேருக்குள்ளாரையும் ஒரு பெஸ்டான ரெஸ்பெக்ட் இருக்கும் அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்டெடியாகவும் ஸ்டேபிளாகவும் இருக்கும். ஹாய், திஸ் இஸ் மதுமிதா. உங்களை யாராவது இந்த உலகத்திலே நீங்கள் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பர்சன் ஃபீல் பண்ண வச்சுருக்காங்களா? ரொம்ப கம்மியான டைம் ஸ்பெண்ட் பண்ணியே நீங்கள் தான் அவங்க சோல்மேட்டுன்னு சொல்கிறதோ, அதிகமான சர்ப்ரைஸ் கிஃப்ட்ஸ் கொடுக்குறதோ, காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுக்குறதோ இதெல்லாம் இருக்கா? இதெல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொமான்டிக்காகவும் எக்ஸைட்டடாகவும் ஃபீல் பண்ண வைக்குதா? ஸோ இதுதான் லவ்வான்னு கேட்டால் அது சம்டைம்ஸ் லவ் பாம்பிங்காக கூட இருக்கலாம். ஸோ லவ் பாம்பிங் அப்படிங்கிறது ஒரு இமோஷனல் மேனிப்புலேஷன். ஒரு கம்மியான டைமில் உங்களுக்கு கிடைக்கிற ஒரு அட்டென்ஷன் அண்ட் அஃபெக்ஷன் இது உங்களுக்கு ஓவர்வெல்மிங்காக ஃபீல் ஆனாலும் சம்டைம்ஸ் உங்களோட கண்ட்ரோல் அவங்க கிட்ட போகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. அப்போ இதோட வார்னிங் சைன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆன் ஆகுறது, அதிகமான கமிட்மெண்ட்ஸ் கொடுத்துக்கிறது, கான்வர்சேஷன் டெவலப் பண்ணிக்கிறது. ஸோ இதனால உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட இருந்து ஐசோலேட் ஆகி இருக்கிறது. ஸோ இது இனிஷியலி ரொம்ப நல்லா இருந்தாலும் அவங்க ஒரு டிஸ்டன்ஸ் உங்ககிட்ட மெயின்டைன் பண்ணும்போது அது உங்களுக்கு ஒரு இமோஷனல் பெயினை கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்போ ஒரு ஹெல்தி ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்லோ ப்ராக்ரஸாக இருக்கும். அட் த சேம் டைம் உங்களுக்கு சேஃப் அண்ட் செக்யூராக ஃபீல் பண்ண வைக்கும். உங்க ரெண்டு பேருக்குள்ளாரையும் ஒரு பெஸ்டான ரெஸ்பெக்ட் இருக்கும் அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்டெடியாகவும் ஸ்டேபிளாகவும் இருக்கும். தேங்க்யூ.